ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ரீ ஜோன். இன்னைக்கு நம்ம தி லைன் அண்ட் ஜுவல் ஸ்டோரி தான் பார்க்க போறோம். அண்ட் இதோட ஆத்தர் வோல் ஜோயிங்கா. ஸ்டோரிக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்னதா ஆத்தர் இன்ட்ரடக்ஷன் பார்த்துடலாமா? ஓல் ஜோயிங்கா ஒரு நைஜீரியன் பிளேரைட் அண்ட் ஆல்சோ எ போயட். அண்ட் இவங்க தான் லிட்ரேச்சருக்காக ஆப்பிரிக்கால இருந்து ஃபர்ஸ்ட் நோபல் பிரைஸ் வாங்கியிருக்காங்க இன் இயர் 1986. நம்ம ஸ்டோரியோட ஹீரோயின் வந்து சிதி. இவங்க வந்து ஒரு யங்கான அழகான ஆப்பிரிக்கன் விமன். அண்ட் தென் நம்ம ஹீரோ வந்து லக்குன்லே. இவர் வந்து அந்த ஊர்ல இருக்க ஒரு ஸ்கூல்ல டீச்சரா ஒர்க் பண்றாரு. அண்ட் தென் ஸ்டோரியோட வில்லன் தான் பராக்கோ. இவர் வந்து அந்த வில்லேஜோட ஹெட். அண்ட் இவங்களோட ஒய்ஃப் தான் வந்து சதிகு. இந்த ப்ளே வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, லக்குன்லே வந்து ஒரு மேத்ஸ் டீச்சர் நைஜீரியால ஒரு சின்ன வில்லேஜ்ல மேத்ஸ் டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப அந்த ஊர்ல இருக்க ஒரு பொண்ணு, அதாவது சிதி, நம்ம ஹீரோயின் வந்து தலையில ஒரு பெரிய பாட்டோட நடந்து வந்துட்டு இருக்காங்க. இத பார்த்துட்டு லக்குன்லே வந்து அங்கருந்து ஓடி வந்து, "நீ ஏன் இவ்ளோ பெரிய பாட் தூக்குற? இதனால உன்னோட கழுத்து ஏதாவது டேமேஜ் ஆயிராதான்னு?" சொல்லி ரொம்ப கேரிங்கா பேசுறாரு. ஆனா சிதி வந்து இது எல்லாத்தையும் பெருசா கண்டுக்காம, எல்லாரும் இப்படி தானே தூக்குறாங்க. எனக்கு மட்டும் ஏதாவது ஆயிடுமா என்ன? அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் பண்றாங்க. அண்ட் தென் லக்குன்லே வந்து சித்தி கிட்ட வந்து, "நீ இவ்ளோ எக்ஸ்போசிங்கா ட்ரெஸ் பண்ணாத. உன்னோட ட்ரெஸ் வந்து ரொம்ப ஷார்ட்டா இருக்கு. ஷோல்டர்லாம் ரொம்ப எக்ஸ்போசிங்கா இருக்கு. இதனால எல்லாரோட அட்டென்ஷனும் உன் மேல தானே இருக்கும். அட்டென்ஷன கிராப் பண்ணாதன்னு" சொல்லி சொல்றாங்க. ஸோ இவர் வந்து ஏன் சித்தி கிட்ட சொல்றாரு அப்படின்னா வந்து, லக்குன்லே வந்து அப்ப வந்து அவரோட லவ்வ வந்து கன்ஃபெஸ் பண்ணிடுறாரு சித்தி கிட்ட. "நீ வந்து என்ன மேரேஜ் பண்ணிக்கிறியா? நான் வந்து உன்ன லவ் பண்றேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ சிதி வந்து என்ன சொல்றாங்கன்னா, "அப்போ நீ எனக்கு எவ்வளோ பிரைடல் பிரைஸ் குடுப்ப?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ பிரைடல் பிரைஸ் அப்படின்னா என்னன்னா வந்து, நம்ம ஊர்லலாம் வந்து பொண்ணு சைட்ல இருந்து தானே மாப்பிள்ளை சைடுக்கு வந்து டவுரி குடுப்போம். சேம் லைக் தட் வந்து நைஜீரியால பையன் வந்து பொண்ணுக்கு வந்து பிரைடல் பிரைஸ் குடுத்து மேரேஜ் பண்ணிட்டு போணும். இதுதான் வந்து அவங்களோட கல்ச்சர். ஸோ இந்த பொண்ணு வந்து எவ்ளோ பிரைடல் பிரைஸ் எவ்ளோ நெறைய பிரைடல் பிரைஸ் வாங்குறாங்களோ, இவங்களுக்கு வந்து அவ்ளோ பெருமை. ஸோ வந்து சிதி வந்து, "நீ எனக்கு அப்ப எவ்ளோ பிரைடல் பிரைஸ் தருவேன்னு?" சொல்லி லக்குன்லே கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு லக்குன்லே வந்து, "இந்த கல்ச்சர்லாம் எனக்கு புடிக்காது. இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ண மாட்டேன். அண்ட் நான் உனக்கு பிரைடல் பிரைஸும் குடுக்க மாட்டேன்" அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு. ஸோ இவங்க இந்த பேசிட்டு இருக்கும்போது, அங்கருந்து சிதியோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து சிரிச்சுட்டே வராங்க. என்னன்னு சொல்லி பார்த்தா, சிதி வந்து ஒரு பெரிய மேகசைன்ல வந்து வந்திருக்காங்க. ஸோ இவங்க வந்து எப்படி மேகசைன்ல வந்திருப்பாங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ட்ரங்க் பண்ணிட்டு ஒரு ரிப்போர்ட்டர் வந்து இவங்களோட வில்லேஜ்க்கு வந்திருப்பாங்க. ஸோ அப்ப வந்து அ கார் வந்து பிரேக் டவுன் ஆயிருக்கும். ஸோ சிதியோட ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க. அண்ட் இந்த வில்லேஜ் பத்தின எல்லா டாக்குமெண்ட்ரி மாரி எழுதுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அப்ப வந்து சிதியோட ஃபோட்டோவும் எடுத்திருப்பாங்க. அண்ட் தென் வந்து அந்த ஊரோட ஹெட் பரோக்கா இருக்காங்கல்ல, அவரோட ஃபோட்டோவுமே வந்து எடுத்திருப்பாங்க. பட் ஆனா சிதியோட ஃபோட்டோ வந்து ஃப்ரண்ட் பேஜ்ல ரொம்ப பெருசா அழகா போட்டிருப்பாங்க. பட் பராக்காவோட ஃபோட்டோ வந்து எங்கேயோ ஒரு ஓரத்துல போட்டிருப்பாங்க. ஸோ சிதிக் வந்து இத எல்லாத்தையும் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாயிரும். அவளே வந்து அட்மையர் பண்ணிட்டு இருப்பா. ஸோ அட் தி சேம் டைம்ல வந்து பரோக்கா வந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃபான சதிகோ கிட்ட வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அவரும் வந்து இந்த மேகசைன் பார்ப்பாரு. "இவ்ளோ அழகான பொண்ண நான் எப்படி மிஸ் பண்ணேன்? எனக்கு மேரேஜ் பண்ணி 5 மந்த்ஸ் ஆச்சு இல்லையா? ஸோ நான் வந்து மேரேஜ் பண்ணிக்கலான்னு இருக்கேன் இந்த பொண்ண" அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இத பத்தி வந்து சதிகோ கிட்ட வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ இப்படிதான் வந்து இந்த ஆக்ட் 1 வந்து எண்ட் ஆகுது. ஆக்ட் 2 பத்தி அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.